ஏஎம் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடலை மாவு முறுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஆயில் தேவையான அளவு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க அளவுகளை கலந்துக்கலாம். அரிசி மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக வேண்டி நம்ம சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆயிலை குடிக்காது, அதுக்காக வேண்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம நல்லா மாவை கலந்து விட்டுட்டோம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணி நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பெசரிக்கலாம். பாருங்க, நம்ம சப்பாத்தி மாவு பசத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்கு உரல்ல நம்ம இதை சின்ன உருண்டையாக்கி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் ஆயில் தடவி வச்சிருக்கேன். ஸோ இந்த தட்டில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ இதை புழிஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணி இதை சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெல்லமா போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரா வரணும், அந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரா வந்துருச்சு. இந்த மாதிரியே நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சுவையான கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.